வேளாண்மையில் தான் இருக்கு. நான் போட்டிருக்க சட்டை, இந்த காலாட, இந்த காலனி எல்லாம் விவசாயத்துக்கு வந்ததுதான். அப்ப நீ அதெல்லாம் என்ன பண்ணுவ? திடீர்னு சட்டம் வந்துச்சா, திடீர்னு இது வந்துச்சு, அந்த இது வந்துச்சா, உடை வந்துச்சா, எங்க இருந்து வருது? சும்மா எது அசிங்கம்னு தெரியுது இல்ல, எது கேவலம்னு தெரியுது இல்ல. பீசா பக்கத்து கோ குடிக்கிறது உனக்கு நாகரிகம், நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சாறு குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம் வருது, கரும்புச்சார் பதநீர் இளநீர் பழச்சாறு வரும். சமூகம் கெட்டு கிடக்க பேச மாதிரி. நீ பழச்சாறு கடையில் எங்க கூட்டம் இருக்கு, சார கடையில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்கில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்குது. இதை மாற்றணுங்க, அதுக்கு தான் தலைகள் மாற்றம்னு சொல்றேன். புரட்சி என்பது தலைகள் மாற்றம்ங்கிற. சும்மா ஒரு பேசிட்டு ரொம்ப நாளா பேசிட்டு நீ வாய்ப்பு தரல. எல்லாம் ஆண்டுட்டி. ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் ஆண்டுட்டு, அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டு. ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லா விரட்டி வெட்டாடி கல்லெடுத்து கூட எரிச்சிருவில் கூட ஒரு தடவை கூடு. அப்ப தெரியும் அது கற்பனையா இல்ல நிஜமான உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை, எப்படி வெளியில் தெரியும்? நான் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அப்புறம் அது எப்படி செஞ்சிருவா, எப்படி வேலை கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் தம்பி. ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி எத்தனை ரூபாய் நினைக்கிறீங்க? அமெரிக்கா 13,000 ரூபாய். ஒரு கயிற்று கட்டில் 40,000 ரூபாய். ஒரு ஓலக்கொட்டை 500 ரூபாய். ஜப்பான்ல வாங்குற, அரபு நாடுகள் இருந்து, ஜப்பான், சிங்கப்பூர், சீனால இருந்து போகுது. சந்தை பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. திடீர்னு தக்காளி வர யாருன்னா என்ன பாடுபட்டிய தக்காளி வித்தே ஒருத்தன் 1,00,000 ரூபாய் கொண்டு வந்து தாண்டான். தக்காளி நான் கத்திக்கிறேன்.